ராஜாவுக்கு தொழில் வசி வசின்னு சொல்லி ஒரு 108 மந்திரம் ஜெபிச்சு கொடுத்தா ஒரு நெத்தியில் வச்சுன்னு போனால் எல்லாம் நல்லது நடக்கும். தொழிலுக்கு கல்வி வசி எதாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு மையை வச்சு பண்ணலாம். இது ஈஸியான மூலிகை, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய மூலிகை தான். இதில் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த காலத்தில் எல்லா மந்திரவாதிங்க என்ன பண்ணாங்க, வேண்மணிக்கு கிடைக்காத மூலிகை பேரை சொல்லி உங்களை மையே அரைக்கூட மாட்டாங்க. மையே அரைக்கூட மாட்டாங்க. எக்காரணத்தை விட்டோம் என்கிட்ட தான் சொல்கிறேனே, 20 வருஷம் 15 வருஷம் போய் ஒரு ஆள் கிட்ட இருந்தால் இன்னும் கோரஜனை என்னன்னு பார்க்கலான்றாங்க, கஸ்தூரி தெரியலன்றாங்க, மைய அரைக்க தெரியலன்றாங்க, அது போடுற புணுகு இப்படி ஆட்டுறது கூட எங்களுக்கு கண்ணில் காட்டலான்றாங்க. உங்களுக்கெல்லாம் கண்ணில் காட்டாமல் அவங்க மட்டும் ரகசியமாக அரிசின்னு அவங்க கட்டி மடக்கி மடக்கி நீ மை வாங்கணும். மடக்கி மடக்கி அவங்க தான் பெரிய ஆளான, நீ என்றைக்கும் பெரிய ஆள் ஆக மாட்ட. புரியுதுங்களா? எப்பவுமே நீ ஏழையாக தான் இருக்கணும். நீ என்னைக்கு பெரிய ஆளாக போகிற? நீ இதெல்லாம் தெரிஞ்சு நீ மைய அரைச்சி நீ பண்ணாதான் நீ பெரிய ஆளாக முடியும். இல்லைன்னா என்றைக்கும் ஒன்றும் பண்ண. அதனால தான் உங்களுக்கு நேரடியாக எல்லாமே பண்ணி காமிச்சேன். இதில் ஏதாவது சந்தேகம் தான் நான் இன்னும் யூடியூப்பில் உங்களுக்கு மைய அரைக்கிற வீடியோலாம் நிறைய இருக்குது, பார்க்கலாம். இன்னும் கூட நான் உங்களுக்கு தனியாக குரூப் ஓப்பன் பண்ணி படுறேன். இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் அனைத்து விதம் காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். கணபதி வச்சு அத்தனை விஷயங்களும் பண்ணலாம். இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்கட்டு. எல்லாம் போய் நீ சுற்றின்னு போய் தேடின்னு வர்ற வேலைக்கு நான் டக்குன்னு இந்த மாந்திரத்தை பண்ணி முடிச்சுட்டு அமுச்சு விட்டுடலாம். விநாயகர் எப்படி பழத்தை வாங்கினாரோ அந்த மாதிரி நம்மளாம் சுத்த தேவையில்லை. எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு மாந்திரியம் கற்றுக்கணும், ஒரு இதுக்குன்னா 10 வருஷம் 5 வருஷம் சேவை பண்ணணும். அவங்க கூட ரவும் பகலும் சுற்றணும் திரியணும் எல்லாம் பண்ணி கூட பார்த்தோன்னா யோசிப்பாங்க, சொல்லலாமா சொல்லக்கூடாதா, எல்லாம் பண்ணிட்டு கூட லாஸ்ட் கையை கூட விரிச்சு விட்ருவாங்க. ஆனால் உனக்கு எப்படி விநாயகரை வச்சு எல்லாமே ஷார்ட்டாக ஈஸியாக ஒரே நாளில் பல வருஷம் உழைப்பு, பல வருஷம் கஷ்டம், இதெல்லாம் யாரும் எனக்கு மைய அரிசி காமிச்சது கூட இல்லை, கண்ணில் கூட நான் பார்க்க கிடையாது. இதெல்லாம் என் மனசுக்குள்ளே தோண்டி இவங்களாம் உணர்த்தி நான் செஞ்சு ஒவ்வொரு விஷயமும் இது பண்ணேன். யாருமே நான் தான் சொல்கிறேனே, இந்த மைய அரிக்கிற வீடியோவோ மூலிகையோ முதல் முறையே நான் தான் வீடியோவில் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாமே போட ஆரம்பித்தாங்க. காரணம் எல்லாமே அவங்கவுங்க இது. அதுவும் மூலியமே பார்த்தோன்னா இந்த பொருள் தான் போட்டு கூட யாரும் காட்ட மாட்டாங்க. நான் இன்னும் உங்களுக்கு நேரடியாக நிறைய மைய அரிக்கிறது இது கொடுக்கறதெல்லாம் இன்னும் நிறைய வரும் உங்களுக்கு கிளாஸு. நம்ம இடத்துல அடுத்த கிளாஸில் நம்ம இடத்துல பண்ணும்போது எரித்து உங்களையே அரைக்க வைக்க போகிறேன். நீங்களே அரைச்சி நீங்களே ஊரு கொடுத்து நீங்களே பரிகாரம் பண்ணணும். அந்த லெவலுக்கு உங்களே நான் கொண்டு வர போகிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம். கணபதி வசி மையை வச்சு சகலத்தையும் பரிகாரம் பண்ணி ஜெயிக்கலாம். அதனால் நீங்கள் கணபதி உபாசனை எடுக்கிறதுனால இது 48 நாள் முடித்து நீங்கள் இது பண்ண ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? ராஜாவுக்கு தொழில் வசி வசின்னு சொல்லி ஒரு 108 மந்திரம் ஜெபிச்சு கொடுத்தா ஒரு நெத்தியில் வச்சுன்னு போனால் எல்லாம் நல்லது நடக்கும். தொழிலுக்கு கல்வி வசி எதாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு மையை வச்சு பண்ணலாம். இது ஈஸியான மூலிகை, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய மூலிகை தான். இதில் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த காலத்தில் எல்லா மந்திரவாதிங்க என்ன பண்ணாங்க, வேண்மணிக்கு